கண்டதெல்லாம் பேசக்கூடாது. என்ன பேசணும்? சத்தமாக பேசணும். அதனால் வசனத்தை மட்டும் அடிக்கடி உங்களை நான் திரும்ப சொல்லுவேன். ஏன்னா நமக்கு யாராவது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை கொடுமைப்படுத்தினா ஆண்டவர் ஏன் பொறுமையாக இருக்கார்? ஆண்டவர் ஏன் செயல்பட மாட்டேங்கிறாரு? அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் நீடிய பொறுமையாக இருப்பாராம். எவ்வளோ பொறுமை? ஏன் என் குடும்பத்தை இன்னும் ரட்சிக்கப்பட மாட்டுறாரு? ஏன் எனக்கு இப்படி ஒரு வேதனையாக இருக்குது? ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது? யோபு எவ்வளோ காலம் வியாதியாக இருந்தாருன்னு நமக்கு கணக்கு இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டமான காலங்கள் அதிகமாக இருந்திருக்க. இப்போ நம்ம ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிற மாதிரி, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்க மாதிரி நம்மளே என்ன சொல்கிறாரு? நீடிய பொறுமையாக இருங்க. அவருக்கு 1000 வருஷம் எவ்வளோ நாளா? ஒரு நாளா. ஆனால் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக மேன்மையான முடிவு இருக்குது. 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக சொல்கிறேன், பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சங்கீதம் 40:1 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் அவர் என்னிடமாய் சாய்ந்து. எவ்வளோ பெரிய ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு தாவீதை துரத்துறாங்க. எப்படியாவது தாவீதை நசுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் தாவீது பக்கமாக சாய்ஞ்ச மாதிரி உங்கள் பக்கமாக சாய்வார். உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்பார். அதனால தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சில விஷயங்களை நம்ம பார்த்த உடனே பிசாசு என்ன சொல்கிறான்? இந்த இடத்த உடனே வாங்கிடு, அடுத்தது 8 லட்சம் ஆயிரும், நீ எப்படி வாங்குவேன்னு. நம்ம ஆண்டவர் கோடி கோடியாக நம்மளை பெருக பண்ணுறவர். அப்போ உடனே நமக்குள்ளே இருந்து யார் பேசுகிறான்னு நம்ம கவனிக்கிறதே இல்லை. எங்கேருந்து சத்தம் வருதுன்னு நமக்கு இதுதான் ஆஃபர்ன்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆஃபர் இல்லை, அது படுகொலி. ஆஃபரில் விழுந்துடக்கூடாது. அப்போ ஆண்டவர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறார். ஒரு கர்ப்பிணியினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை 9 மாதமும் 1 வாரமும் அது இருந்து வந்தால் அது வாழ்க்கை ஃபுல்லாக நல்லாயிருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி அவ்வளவு நாள் அது இல்லாமல் சீக்கிரமே வெளியே வந்தால் அதனுடைய லைஃப் வரைக்கும் அதுக்கு ஒரு பாதிப்பு தான். அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் ஒரு கால் எலும்போ கையோ ஒடிஞ்ச உடனே கண்டுபிடிச்சிடறாங்களாமே, நீ லோ பெர்த்தாப்பா, நீ லோ பெர்த் பேபியா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதாமே. அப்போ அந்த எலும்புகள்லாம் சரியாகி நல்லா வளர்ந்து வர்றதுக்கு அந்த தாயின் கருவறை ரொம்ப முக்கியமானது போல் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. என்ன அவசியமாக இருக்குது? ஆமாம், என்னடா வர வர பிரச்சனை கூடுதே, வர வர கஷ்டம் கூடுதே. இதில் நல்லா கவனிங்க, இந்த பொறுமையை நம்ம இழக்கும் போது தான் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவன் பாருங்கள் என்னை தொந்தரவு பண்ணுறான் ஆண்டவரே, இவன் பாருங்கள் என்னை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் ஆண்டவரே. வேதம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போ ஆண்டவர் இங்கே வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 9ஆம் வசனத்தில், சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் ஒழிய ஆண்டவர்கிட்ட கூட என்ன பண்ணக்கூடாதான், அப்படிதான் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட கூட முறையிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறார். அவனை பற்றி ஆண்டவரே அவனை இன்னும் தூக்க மாட்டீங்க, அவனை இன்னும் அடித்து ஒன்றும் பண்ண மாட்டீங்க, அவனை நீங்கள் ஏன் ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதான். அப்படி சொன்னோம்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு பார்ப்பாராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் வசனத்தை. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். அப்போ அவனை தூக்குங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணால் நமக்கு பிரச்சனை. அப்போ என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கு கிருபை தாரும். இதுதான் நல்ல ஜெபம். என்ன கேட்கணும்? பொறுமை எனக்கு தாரும், எனக்கு பொறுமையை தார். மேலேருந்து கீழே படிங்க. ஒரு விவசாயி, ராமநாதபுரத்தில் இருக்க ஒரு விவசாயி பாருங்கள், நம்ம ஊரில் டேம் கிடையாது, பெரிய குளங்கள் கிடையாது. அப்படியே நீங்கள் சாயல்குடி பக்கம் ஆர்எஸ் மங்கலம் பக்கம் போனீங்கன்னா நம்பி இத்தனையோ லட்சத்தை போட்டு அவன் உழுது அவன் விதையை கொண்டு வந்து நம்பிக்கையோடு போடுறான். மேலேருந்து மழை பெய்யுது. பல நேரம் பார்ப்பேன் ராமநாதபுரத்தில் பயங்கர மழைன்னு பார்த்தா நம்ம ஊரில் ஒரு துளி கூட விழுந்திருக்காது. அது ஆர்எஸ் மங்கலத்தில் பேஞ்சிருக்கும். ஏன் ஆர்எஸ் மங்கலத்தில் பேஞ்சிச்சுன்னா அந்த விவசாயி விதையை போட்டுட்டு பொறுமையோடு இருந்தனால கர்த்தர் அவனுக்காக என்ன பெய்ய வச்சாரு? ராமநாதபுரத்தில் மழை கமுதியில் பெய்தது. ஆண்டவர் எங்களுக்கு ஏன் பெய்யலை? நீ தான் ஒன்றுமே போடலையடா. அப்போ விதை போடும்போது பொறுமையாக இருக்கும்போது ஒரு விளைச்சல் உங்களுக்கு வரும். பொறுமையாக இருங்க. உங்கள் வீட்டுக்காரனை பற்றி ஆண்டவர்கிட்ட முறையிடக்கூடாது. பொறுமையாக இருங்க. கர்த்தர் சாட்சியாக மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள்.
உங்கள் பிள்ளைகளை பற்றி முறையிடாதீங்க, பொறுமையாக இருங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான் முறையிடாமல் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேரோட ஜெபமே கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தாவீது இப்படி பல நேரங்களில் முறையிட்டிருக்காரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் வாசப்படியில் நிற்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? ஆமாம், முறையிடக்கூடாதான். இன்னைக்கு 75 வருஷமாக ஆண்டவர் வாசப்படியில் நிற்கிறார். எத்தனை வருஷமா? அத்திமரம் துளிர் விடும்போது ஆண்டவர் வாசற்படியில் நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசம் உண்டாகி ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆக போகுது. அவர் 75 வருஷமாக வாசப்படியில் கிளம்பி நிற்கிறார், வராமல் நிற்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு, ஒருத்தரை கூட விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அவர் பொறுமையாக இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் நம்ம யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இந்த பிரச்சனையில், இந்த கஷ்டத்தில், இந்த குடைச்சலில் நான் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் வாசப்படியில் நிற்கும்போது உங்களை வரவிடாமல் என் கம்ப்ளைண்ட்டாக போயிட்டே இருக்கே, அதை தாண்டி எனக்கு பொறுமை கை வைத்து ஒரு இடம் சொல்லுங்கள். ஆண்டவரே, பொறுமையாக இருக்க எனக்கு உதவி செய்யும். சத்தமாக சொல்லுங்கள்.